சத்தியா வீடியோங்க. முத்தாரம்மனுக்கு வேஷம் போடுறவங்களும் அங்காள பரமேஸ்வரிக்கு வேஷம் போடுறவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் என்னென்னாங்க, ரெண்டுமே விரதம் இருந்து கஷ்டப்பட்டு அந்த அம்மாவை வணங்கி ரொம்ப சிரமங்களுக்கு இடையில தான் வேஷங்கள் போடுவாங்க. அவ்வளோ ஈஸியாக அந்த அம்மா வேஷத்தை 2 பேரோட வேஷத்தையும் நம்ம தொற்ற முடியாதுங்க. ஆனால் அதில் ஒரு விஷயம் என்னென்னாங்க, முத்தாரம்மனுக்கு வேஷம் போடுறவங்க காளி பறை அமைப்பாங்க. காளி பறைனா ஒரு குடிசை வீடு மாதிரி பெரிய வீடாக கட்டி அதில் காளி அம்மன் அந்த அம்மா முத்தாரம்மனோட படம் இருக்கும். காளி பறை அமைத்து அந்த இடத்துல 10லேருந்து 48 நாள் வரையில் எவ்வளோ நாள் உங்களுக்கு விருப்பமோ அவ்வளோ நாள் நீங்கள் விரதம் இருக்கலாங்க. விரதம்னா ஒரு வேளை உணவு கூட சாப்பிட்றாங்க, இல்லை சுத்தபத்தமாக இருந்து எத்தனை வேளை அவங்களால ஒரு வேளை குறைக்க முடிஞ்சு இல்லை 2 வேளை சாப்பிட்றவங்க கூட இருக்காங்க. அந்த மாதிரி சாப்பிட்டா கூட அசைவன்றதை தொடவே மாட்டாங்கங்க. அசைவம் அங்கே வேலையே கிடையாது. முத்தாரம்மனுக்கு வேஷம் போடுறவங்களுக்கு அசைவம் சாப்பிட மாட்டாங்க. சில பேர்லாம் அந்த காளி பறையிலேயே அந்த 48 நாளும் விரதம் இருந்து அங்கேயே தங்கி இருப்பாங்க மாலை போட்டு. நான் சொன்னேன் இல்லைங்களா, சபரிமலைக்கு எப்படி ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டு போகிறவங்க எப்படி நம்ம சுத்தபத்தமாக இருப்பாங்க, ஐயப்பனை பற்றி எப்படி பாடல்கள் பாடி அவரை வணங்குவாங்களோ அதே மாதிரி காளி அந்த அம்மா முத்தாரியை அந்த அம்மாவை வணங்குவாங்க. அந்த அம்மாவை வணங்கி அதுக்கப்புறம் வேஷம் போட்டு போவாங்க. அதில் நிறைய விதமான காளி வேஷங்கள் போடுவாங்கங்க. சிவப்பு கலரில் செங்காளி வேஷம், கருப்பு கலரில் கருங்காலி வேஷம், நீல கலரில் மயான காளி வேஷம், அந்த மாதிரி மஞ்சள் கலரில் கூட போடுறாங்க. அவங்க அது சாந்தமாக போடணுன்னா மஞ்சள் கலரில் போடுறாங்க. நிறைய விதமான காளி வேஷங்கள் போட்டால் கூட அந்த அம்மாவுடைய விரத முறைகள்ன்றது ரொம்ப கடுமையாக இருக்குங்க. வீட்டுக்கு கூட சில பேர் போக மாட்டாங்களாம். அந்த காளி பறையிலேயே படுத்து தூங்குறது, அங்கேயே சமைச்சு சாப்பிட்றது, அந்த மாதிரி அங்கேயே அந்த அம்மாவுக்கு மருள் ஆடுறது, அந்த அம்மா பாடல்களை பாடுறது, அந்த அம்மாவை வணங்குறது, அப்படி அந்த அம்மாவை நோக்கியே எல்லாமே இருக்கும். அப்படி பண்ணுவாங்க. எல்லை தாண்ட மாட்டாங்க. அந்த மாலை போட்டுட்ருப்பாங்க. அப்படி ரொம்ப கடுமையான விரதம் இருந்தால் தான் அந்த ஆத்தா அந்த தசரா அப்போ அந்த வேஷம் போடும்போது அவங்க மேலே இறங்கி அப்படி ஆடுவா அந்த முத்தாரி, அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அங்காள பரமேஸ்வரிக்கு எப்படின்னாங்க, நம்ம கோயிலில் காப்பு கட்டிடுறோம். காப்பு கட்டிட்டு விரதம் இருந்தால் 3 நாள் 5 நாள் 7 நாள் 9 நாள் 14 அந்த மாதிரி 11 நாள் எவ்வளோ நாள் நம்மளால் அது மாதிரி அந்த அம்மா நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு படைச்சி சாப்பிட்டுட்டு சுத்தபத்தமாக இருக்க முடியுமோ இருந்துட்டு நாங்கள் இந்த அங்காள பரமேஸ்வரி வேஷம் போடுறோம். அப்போ தரையில் தான் படுக்கணும். தலைகாணி பெட்ஷீட்டோ எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். அது மாதிரி தட்டில் சாப்பிடக்கூடாது, இலைகளில் சாப்பிட்ணும். அந்த அம்மாவுக்கு ஒரு படையில் போட்டுட்டு தான் நம்ம சமையலுக்கு சாப்பிடணும். அந்த அம்மா டெய்லி தலை குளித்து அந்த அம்மாவை வணங்கணும். அப்படின்னு நிறைய முறைகள் இருந்தால் கூட அதில் ஒரு ஆப்ஷன் என்னென்னாங்க, அசைவம் அங்காள பரமேஸ்வரிக்கு சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ஆத்தா வேஷம் போட்டு வரும்போதே வாயில் வாழைக்கருவோடு எத்தனை அசைவ பொருளோடு தான் அந்த அம்மா கடிச்சிட்டு வருவாள்.